ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இந்தியன் பேங்க்கோடைய லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு கேட்டிங்களன்னா தெரியாது ஆஸ்பிரண்ட்ஸ். எப்படின்னா யாருக்குமே இது தெரியாது. சும்மா அந்த வியூஸ்க்காக யாருனாலும் எப்படியாலும் போடலாம். பேங்க் ஆஃப் இந்தியாவில் நடந்த ஒரு செனரியோவை சொல்கிறேன். அவங்க நோட்டிஃபிகேஷனில் மார்ச்சில் எக்ஸாமு, ஏப்ரலில் ஜாயினிங்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எஸ்பிஐயில் நடந்திருக்கு. 3 monthஸில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நமக்கு ப்ராசஸ் முடித்து ஜாயினிங் நடந்துச்சு. அந்த மாதிரி இவங்க சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை நடக்குமோன்னு நாங்களும் நினச்சோம். பட் மார்ச்சில் சொன்ன மாதிரி எக்ஸாம் வச்சுட்டாங்க. ரிசல்ட் ஏப்ரலில் வரும்னு பார்த்தா அவங்க ஆகஸ்ட் பக்கம் எங்கேயோ கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆகஸ்ட்லேயே, செப்டம்பரில், ஜூன்லேயோ ஆகஸ்ட்லேயே கொடுத்தாங்க. நம்ம ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ கிளர்க் மெயின்ஸுக்கு முன்னாடி வாரம் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டே கிடையாது. இந்த ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமை தவிர மற்ற யார் கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமும் ஃபிக்ஸு கிடையாது. அவங்கெல்லாம் சொல்லிடுவாங்க ரிட்டன் இப்போ, எக்ஸாம் டேட் இப்போ, அண்டு இன்டர்வியூ எப்போ நடக்கும், ஆல்மோஸ்ட் டென்டேட்டிவ் மந்த் கொடுத்துருவாங்க. ஃபைனல் ரிசல்ட் எப்போன்னு டென்டேட்டிவ் கொடுத்துருவாங்க. ஐபிபிஎஸ்சில் தோராயமாக டேட்டு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி திடீர்னு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு டேட் கிடையாது. அதனால் நீங்கள் இந்த எப்போ வரும்னு எதிர்பார்க்காதீங்க. இவங்க ஐபிபிஎஸ் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. ஐபிபிஎஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரிசல்ட் ரெடி பண்ணி பேங்க்குக்கிட்ட பிடிஎஃப் கொடுப்பாங்க. பேங்க்கு வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதுதான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இதுவே நம்ம ஐபிபிஎஸ் ரெகுலராக நடக்கக்கூடிய ஐபிபிஎஸ் எக்ஸாமுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு அந்த வேலையை தான் பார்ப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடித்து டைம் இருக்கும்போது அந்த வேலையை பார்ப்பாங்க. அண்ட் இதுக்குன்னு ஒரு டீம் ஒதுக்கியிருப்பாங்க. அவங்க எவ்வளோ வேகமாக ஃபிக்ஸ்டு டேட் இல்லாதனால அவங்க எப்போ முடிகிறாங்களோ அப்போ தான் முடிச்சு கொடுப்பாங்க. அப்போ தான் ரிசல்ட் வரும். இந்த ஐடிபிஐ எக்ஸாமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ரிசல்ட் போட்டுருவாங்க. ஏன்னா அவங்க இந்த எக்ஸாம்ஸ் இல்லாத டைமில் அவங்க வைப்பாங்க. அந்த மாதிரி நடக்கிற டைமில் அவங்க ஒரு வாரத்தில் போட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் அதுலேயும் டிலே ஆகும். இந்த எக்ஸாம்ஸ் நம்ம ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாம் இருக்கிறதுனால அந்த டைமில் விட்டால் அப்போ அதுவும் டிலே ஆகும். ஸோ இது ஃபிக்ஸ்டு டேட் கிடையாது. எப்போ வேணாலும் ரிசல்ட் வரலாம். ஸோ நீங்கள் இதை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டாம். எப்போ நாளைக்கு வரலாம், அடுத்த மாதம் வரலாம், இன்னும் 2 months கூட ஆகலாம். ஸோ இது நாட் ஏ ஃபிக்ஸ்டு டைம். நம்ம யூனியன் பேங்க் செனரியா வரலாம். இதுக்கு டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அயான் டிஜிட்டல் ஜோனில் ஃபிக்ஸ் பண்ண டேட்டை தான் நான் சொல்கிறேன். எப்போன்னா டிசம்பர் 5, 7, 8 அப்படி இல்லைன்னா 9. இது வரைக்கும் 8 தான். 8ஆம் தேதி வைப்பாங்க. 8ஆம் தேதி வைக்க முடியலன்னா 9ஆம் தேதி. 5, 7 கன்ஃபார்ம்டு, அப்படி இல்லைன்னா 8, 9. இந்த டேட்டு தான் ஃபிக்ஸ்டு. 5, 7, 8 எல்பிஓ எக்ஸாம் டேட்டு. ஸோ நீங்கள் இந்த டேட்டில் எக்ஸாம் வரைக்கும் ஐபிபிஎஸ் பிஓ நவம்பர் 30 இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் உங்களால் கிளியர் பண்ண முடியலன்னா ப்ரிலிம்ஸ் எனி டைம் கம்மிங் சூன். வர டைம் ஆகிடுச்சு. 14 days பிஃபோர் த எக்ஸாம் அவங்க ரிசல்ட் விடுவாங்க ரெகுலராக. சில டைம் லேட் ஆகும், சில டைம் இயர்லியாகவே விட்டுருவாங்க. 20 நாள் முன்னாடி கூட விடுவாங்க. 14 daysக்கு முன்னாடி எப்போ வேணாலும் ரிசல்ட் இருக்கும். ஒரு 2 நாள் முன்னே இருக்கும், இன்னும் பின்னே இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ ரிசல்ட் வரக்கூடிய டைமும் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எக்ஸாம் நல்லா பண்ணுறவங்க 2 எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. 2 எக்ஸாமுக்கும் டிஸ்கிரிப்டிவ் இருக்குது. ஸோ நல்லா டிஸ்கிரிப்டிவ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த எக்ஸாம் உங்களால் முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிஓ ஒழுங்காக பண்ண முடியல, ப்ரிலிம்ஸ் போச்சுன்னா கண்டிப்பாக மனசை விடாமல் எல்பிஓ எக்ஸாமில் சூப்பராக பண்ணிவிடுங்க. இது ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்லாம் இருக்குது. ரொம்ப எல்பிஓ அளவுக்கு ஈஸியாக வருமா அப்படின்னா, இந்தியன் பேங்க்கில் அந்தளவுக்கு ஈஸியாக வருமானா அந்தளவுக்கு ஈஸியாக மைண்ட் செட் பண்ணிவிட்டு போக வேண்டாம். கொஞ்சம் மாடரேட் லெவல் இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் யாரெல்லாம் ஈஸி எழுதுறீங்கன்னா அந்த லெவலில் இருக்கலாம். கொஞ்சம் எல்பிஓட ஸ்டாண்டர்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சிஏ சூப்பராக படிச்சுட்டு போயிருங்க. சிஏ, கரண்ட் அஃபேர்ஸ், பேங்கிங் எல்லாம் டிஸ்கிரிப்டிவ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இந்த எக்ஸாம் அடிச்சிடலாம். லோக்கல் போஸ்டிங், சொந்த ஊரில் வேலை. ஸோ மனசு விடாமல் படிங்க. டிசம்பர் 5, 7, 8 எக்ஸாமு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ஆர்பி இன்டர்வியூ யாராவது போயிட்டுருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான ப்ளேலிஸ்ட்டு நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு மற்ற ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸு, யூனியன் பேங்க்குக்கான ப்ளேலிஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். வீடியோ நான் ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கேன். இப்போ இன்றைக்கி ஐபிபிஎஸ் பிஓக்கு
ஒரு ஆட் லெவலில் ஒரு லாஜிக்கல் டிஐ, அப்படி இல்லைன்னா ஒரு ஆட் லெவலில் மெயின்ஸில் பிஓ மெயின்ஸில் சால்வ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பஸ்ஸில் அது ஒரு டிஐயே நான் கொண்டு வரேன் இன்றைக்கி. ஸோ நீங்கள் அதை பாருங்கள். அது மாதிரி வீடியோவை அப்பப்போ ஒரு டிஏ கொடுப்பேன். அந்த டிஏ பார்த்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு கற்று வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமில் சூப்பராக யூஸ் ஆகும். அது எப்படி நான் கொடுக்குற இந்த மாதிரி கொஷின் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆல்ரெடி கியூமுலேட்டிவ் டிஏ கான்செப்ட் கொடுத்துருக்கேன், லாஜிக்கல் டிஏ 2 செட்டு கொடுத்துருக்கேன், ராங் நம்பர் ஆட் லெவலில் ஒன்று கொடுத்துருக்கேன், ராங் நம்பரே நேற்று கொடுத்துருந்தா ஈஸி லெவலில். அதெல்லாம் இந்த யூனியன் பேங்க்குக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க்கு எஸ்பி கிளர்க்கு யூஸ் ஆகும். இந்த எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்டு 2 கொஷின் 1 கொஷினில் கேட்பாங்க பிஓ மீன்ஸ்லேயே. அந்த மாதிரி லெவலில் அது வரும். முதல்ல ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ராங் நம்பருக்கு, அது ஆட் லெவலு. அது உங்களுக்கு 3 கொஷினுக்கு மேலே தான் இருக்கும். சிங்கிள் கொஷின் 2 கொஷின் கொடுத்தா கொஷின் ஈஸியாக இருக்கும், 1 மார்க்கில் கேட்பாங்க. அதே ஆட் லெவலில் கேட்டாக்கில் 3 கொஷின் இருக்கும், கொஞ்சம் பெரிய 3 சீரீஸ் 4 சீரீஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ப்ரிப்ரேஷனு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கோங்க. நான் ப்ளேலிஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டென்ட்டோடு வரலாம், மீட் பண்ணலாம். தேங்க்யூ.